பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வேத வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். சோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அவர் தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் காணப்படுகிறதான எல்லா தடைகளை அவர் நீக்கி போடுகிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். தடை பண்ணுகிறவன் சத்துருவாய் இருக்கிறான். தடையை நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர்தான் இந்த நாளில் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களில் இந்த சத்துருவானவன் அவன் தடை பண்ணுகிறான்? அவன் சத்துரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் அவன் தடை பண்ணுவான். அவன் பண்ணுகிற எல்லா தடைகளையும் தேவனாய கர்த்தர் அவர் என்ன செய்வார்? அவர் முற்றிலுமாக அவர் நீக்கி போடுவார். ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்தில் அவன் தடை பண்ணுகிறான்? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நல்ல வீடை கட்டுகிறாங்க அப்படி என்று சொன்னால் அது குரோதமாக என்ன செய்வான்னா அவன் தடை பண்ணுவான். ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது, நல்ல வீடுகளை கட்டிடக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது, மனமகிழ்ச்சியாக இருந்துடக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். ஸ்தோத்திரம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த அளவுக்கு தடை பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த சத்துரு அவன் தடை பண்ணுகிறான். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் குடியிருக்கிற வீட்டையும் தடை பண்ணுகிறான். தேவனுடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற தேவனுடைய வீட்டையும் என்ன செய்கிறான்? அவன் தடை பண்ணி பார்க்கிறான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஏற்கனவே சிலுவையில் ஜெயித்து விட்டார். 2025 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவனுடைய தலையை நசுக்கி ஜெயித்து விட்டார். ஆகையினால ஆண்டவர் அந்த தடையை கர்த்தர் நீக்கி போடுவார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஸ்தோத்திர வாலிப பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய திருமணத்தை அவன் தடைப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடாது. அந்த திருமணத்தை எப்படி ஆயிலும் தடை பண்ணணும். எப்படி தடை பண்ணலாம்? ஆம்பளை பையங்கன்னா பெண்ணு கட்ட விடாமல் அவன் தடை பண்ணுவான். வார பெண்ணெல்லாம் தடை பண்ணுவான். பெண்பிள்ளை பிள்ளைகள் ஆனால் மாப்பிள்ளை வர விடாமல் தடை பண்ணுவான். வந்ததெல்லாம் அவன் தடை பண்ணுவான். எல்லாம் வருகிறது மாதிரி இருக்கும், வந்தது போல போனதுமா இருக்கும். இதுக்கு காரணம் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய திருமணங்களை அது ஆசீர்வாதமாய் நடந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்ததிகளை பெற்று மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு விடமாட்டான். அதை தடை பண்ணிக்கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் மற்றவருடைய திருமணத்துக்கெல்லாம் ஒரு தடையும் இல்லை. தேவ பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு தான் அவன் என்ன செய்வான்னா அவன் தடை பண்ணுவான். ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், அந்த தடையெல்லாம் நான் நீக்கி போடுவேன். உங்களுக்கு முன்பதாக அந்த தடைகளை ஸ்தோத்திரம் நீக்கிறவர் கடந்து செல்லுவார் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து அவருடைய சந்ததி பெருக விடாதபடிக்கு அவன் தடை பண்ணணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு பிறக்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கிறது?
அது பரிசுத்த சந்ததியாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படாத புறச்சாதிகளுக்கு பிறக்கிற சந்ததி அது எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கிறது? அது பாவ சந்ததியாக இருக்கிறது. பாவ சந்ததி பிறக்கட்டும், நிறைய பிறக்கட்டும். ஏன்னா அப்போ தானே அவனுக்கு ஆள் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆகையினால் அது பிறக்கட்டும்னு தடை பண்ணவே மாட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் பரிசுத்த சந்ததிகளை பெற்று இந்த பூமியில் பரிசுத்த சந்ததிகள் பெருக விடாதபடிக்கு எந்த அளவுக்கு தடை பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு அவன் தடை பண்ணுகிறான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் சொல்லி எழுதியிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், பிரசவிக்க பண்ணுகிறனா அந்த பிரசவத்தை நான் தடுப்பேனோ என்று சொல்லி கேட்குறார். இப்போ நான் தடுக்க மாட்டேன். என் ஜனங்கள் பலியை பெருகணும்னு தான் நான் விரும்புகிறேன். தேசத்தில் பரிசுத்த சந்ததிகள் பெருகணும்னு சொல்லி தான் விரும்புகிறேன். ஆனால் அதற்கு விரோதமாக தடை பண்ணுகிற ஒரு சத்துரு இருக்கிறான். தேசத்தில் பரிசுத்த சந்ததிகள் பெருகிவிடக்கூடாது, பாவ சந்ததிகள் தான் பெருகணும், பரிசுத்த சந்ததிகள் பெருகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுகிற ஒரு சத்துரு இருக்கிறான். ஆனால் எவ்வளவுதான் அவன் தடுத்தாலும் கர்த்தருடைய வேளை வரும்பொழுது அந்த சத்துருவை ஆண்டவர் அவர் தகர்த்து போடுவார். அந்த தடையை தகர்த்து போடுவார், சத்துரு விலக்கி போடுவார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சந்ததிகளை கொடுத்து தேசத்தில் பரிசுத்த சந்ததிகளை கர்த்தர் அவர் பெருகச் செய்வார். ஸ்தோத்திரம். அடுத்து அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக அவன் போராடி அவன் தடை பண்ணுவான். பாருங்க, உலகத்தின் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு படிக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனை வராது. படிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பலவீனங்கள் வராது. தலைவலியும் வராது, காய்ச்சலும் வராது, வயிற்று வலியும் வராது. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல ஞானமும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அவருடைய சந்ததிகள் படிக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த படிப்பை தடை பண்ணலாம்? ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் படிக்கிறது அவர்களுக்கு கர்த்தருக்கு பிரயோஜனம். அவருடைய படிப்பு கர்த்தருக்கு பிரயோஜனம். ஆகையினால அவர்களை படிக்க விடாமல் ஸ்தோத்திரம், பரீட்சை வருகிற நேரங்களில் பலவீனங்களை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட விடாமல் அந்த நேரத்தில் தடை பண்ணுவான். எப்படியாவது படிப்பை தடுக்கணுமே, முன்னேறிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்வான்னா அவன் தடை பண்ணுவான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து விடாப்பிடியா துடிக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த தடையை ஆண்டோர் நீக்கி போட்டு கர்த்தர் முன் குறித்த அந்த காரியத்தை படித்து முடிக்க செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலைக்கு விரோதமாக அவன் போராடி தடை பண்ணுவான். ஸ்தோத்திரம். பாருங்க, உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் படித்தாச்சுன்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிது. அதில் இப்போ நம்முடைய ஸ்தோத்திரம் தேசத்தில் பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு வேலை கிடைக்கணுன்னாலே கஷ்டமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணுன்னால அது கடுமையான ஒரு போராட்டமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காதபடிக்கு தடை பண்ணுவான். ஸ்தோத்திரம். அவங்க வேலைக்கு விரோதமாக போராடுவான், வேலையை செய்ய விடாதபடிக்கு போராடுவான், வேலைக்குரிய சம்பளத்தை கிடைக்க விடாதபடிக்கு போராடுவான். எப்படியெல்லாம் அவருடைய வேலைக்கு இடையூறு உண்டாக்கணுமோ அந்த வேலையிலேருந்து அவங்க எப்படி தள்ளிடலாம்னு சொல்லி அவங்கள குற்றம் சாட்டுவதற்கு ஆட்களை எப்படி எழுப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் எழுப்புவான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலைக்கு விரோதமாகத்தான் அவன் போராடிட்டே இருப்பான். மற்ற பிரஜாரிகள் துன்மார்க்கமாக நடக்கிறான், அவன் வேலைக்கு ஒரு தடையும் இல்லை, பிரச்சனை இல்லை, அவன் ப்ரமோஷன் ஆகி போயிட்டே இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வேலையில் ப்ரமோஷன் சொன்னால் அங்கே ஒரு முட்டுக்கட்டை இருக்கும், அங்கே அது ஒரு தடை இருக்கும். பாருங்க, அது சாத்தானுடைய ஒரு தடை. வேலை கிடைக்காதபடிக்கும் தடை பண்ணி பார்ப்போம். அதை மிஞ்சி சிலருக்கு வேலை கிடைச்சின்னா ப்ரமோஷன் ஆகாதபடிக்கு தடை பண்ணுவான். சிலருக்கு அந்த வேலை கிடைச்சாலும் அந்த சம்பளம் கிடைக்காதபடிக்கு தடை பண்ணுவான். அதை பிடிச்சி வச்சுட்டு அந்த வேலையிலேருந்து வெளியில் தள்ளி இல்லாமான்னு சொல்லி சிலரை தூண்டி விட்டு என்ன செய்வான்னா அவர்களை எப்படியாவது தள்ளி இல்லாமான்னு சொல்லி போராடி அவன் நிச்சயமா அவன் தடை பண்ணுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அவன் ஒரு தடை பண்ணுகிற சாத்தானாய் காணப்படுகிறான்.
அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வியாபாரங்களை தடுப்போம். ஸ்தோத்திரம் அவர்கள் பண்ணுகிற வியாபாரங்கள், அவர்கள் பண்ணுகிற தொழில்களை என்ன செய்வான்னா அவன் தடுப்பான். மற்ற புறச்சாதியான் பாருங்க, அவன் போய் ஸ்தோத்திரம் ஒரு வியாபாரத்தை தொடங்கினா ஆண்டவர் அறியாதவன், புறஜாதிவன், இயேசுவனுக்கு சம்பந்தம் இல்லாதவன், தன்னுடைய வாழ்க்கையில் சாத்தான வழிபட்டு அதற்கு படைக்கிறவன், ஸ்தோத்திரம் அவன் போய் ஒரு வியாபாரத்தை தொடங்கினான்னா ஆகா ஓகான்னு சொல்லி பயங்கரமாக வரும். ஆமாம், அதை வாங்குறதற்கு பெருங்கூட்டமாக வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி எடுத்து பயபக்தியோடு ஒரு தொழிலை தொடங்கினா அதில் ஆளையே வரவிட மாட்டான். அந்த வியாபாரத்தை வாங்குவதற்கு என்ன செய்ய மாட்டான்னா ஆட்களை வர விட மாட்டான். எப்படியாவது அந்த கடையை கூட்டிகிட்டு போயிடணும், அந்த வியாபாரத்தை எப்படியாவது நஷ்டமாக்கணும், ஏதாவது சூழ்நிலை உண்டாக்கி நஷ்டமாக்கணும், ஆட்களை வர விடக்கூடாது, வியாபாரத்தை வாங்க விடக்கூடாது, இவ்வளோ லாபம் வர விடக்கூடாது, எப்படியா நஷ்டத்தை உண்டாக்கணும் என்று சொல்லி நான் அந்த பிசாசானவன் அவன் போராடி கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவ பிள்ளைகளுடைய வியாபாரத்திற்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துருவ ஆண்டவர் தகர்த்து போட்டு தடைகளை நீக்கிறவர் முன் செல்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிரயாணத்துக்கு தடை பண்ணுவோம். அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும், அல்லது வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்க ஊருக்கு வரணும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடை வரும். துன்மார்க்கனுக்கு ஒரு தடை இல்லை, பாவிக்கு ஒரு தடை இல்லை, எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். அவங்க வெளியூரில் இருக்காங்க, எப்போ வரணுமோ ஆமாம், எப்போ லீவு கேட்டாலும் கொடுத்துடலாம், எப்போ போகிறதுக்கும் கையில் காசு வந்துடுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தடை பண்ணுவோம். ஒன்றி டிக்கெட்டு கிடைக்காத அளவுக்கு தடை பண்ணுவான், டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாத அளவுக்கு தடை பண்ணுவான், அல்லது கம்பெனியில் லீவு கொடுக்காத அளவுக்கு தடை பண்ணுவான். என்னெல்லாம் முயற்சி பண்ணி அவர்களை எந்த வழியில் போக விடாதபடிக்கு தடை பண்ணணுமோ அப்படியெல்லாம் அவன் தடை பண்ணி கொண்டே இருப்பான். அவன் தடை பண்ணுகிற ஒரு சத்துருவாய் அவன் காணப்படுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், தடை ஸ்தோத்திரம் தடையை நீக்கிப்படுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அவர் தடைகளை நீக்குகிறவர். ஸ்தோத்திரம். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களில் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து முன்னேறுவதற்குரிய சந்தோஷப்படுவதற்குரியதான காரியங்கள் அவன் கொண்டு வருகிற தடை. இதோடு அவன் நின்று விட மாட்டான். பாருங்க, இனி பரலோத்து போயிடக்கூடாது. பரலோத்து போகிறதுக்கு அதற்கு என்னென்ன காரியமும் பூலோகத்தில் தேவையோ அந்த காரியத்தில் எல்லாம் அவன் என்ன செய்வான்னா அவன் தடை பண்ணுவான். எப்படி தடை பண்ணுவான்? ஸ்தோத்திரம். ஒன்றாவது, தேவ ஜனங்கள் ஆராதிக்க விடாதபடிக்கு அவன் தடை பண்ணுவான். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்திடக்கூடாது? ஆராதிக்க விட்டுடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த நாளில் கூடி ஆராதித்தா தான் அவங்க பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்மளை விட அதிகமாக பைபிளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். எபிரேயர் 10:25 வாசித்து பார்த்தால் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். சபை கூடி வருகளுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்று சொன்னால் நாளானது சமீபத்து வருகிறது, ஆயினால சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால இவங்க சபை கூடி வச்சா வருகையில் போயிடுவாங்க, சபை கூடி ஆராதிச்சா வருகையில் போயிடுவாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. நம்ம இழந்த அந்த பரலோகத்துக்கு இவங்க போகக்கூடாது. ஆகையினால இவர்களை சபை கூடி ஆராதிப்பதற்கு நான் விடக்கூடாது, எப்படியாவது தடை பண்ணணும். அந்த சபை கூடி ஆராதிக்கிற நேரத்தில் தான் அவன் பிரச்சனை கொண்டு வருவான். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திரா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசித்து பார்த்தால், ஸ்தோத்திர. பின்பு மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, பார்வோனுக்குள்ள இருக்கிறது
அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு பொல்லாத அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத அசுத்த ஆவி பார்வோனுக்குள்ள இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு பரிசுத்த நாள், ஒரு பண்டிகை நாள். ஸ்தோத்திரம். நம்ம ஏசாயா 58 கடைசியில் வாசிக்கிற போது தெரிகிறது, அதை பண்டிகை நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக ஆசரிக்கும்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த நாளில் தேவனுடைய ஜனங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எங்களை விடுங்க, ஸ்தோத்திரம், நாங்கள் போய் ஆராதிக்கணும், எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் யார்? ஸ்தோத்திரம். அவர் எனக்கு தெரியாது, நான் உங்களை ஆராதிக்க விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணுவான் ஒரு பார்வோனில் காணப்படுகிற ஆவி. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஆவி என்ன செய்யணும்னா, எப்படிலாம் தடை பண்ணுவான்? ஸ்தோத்திரம். இவர்கள் சனிக்கிழமை வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஆமாம், சனிக்கிழமை வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு எழும்பணுங்கிற நேரத்தில் வியாதியை கொண்டு வந்து விதைச்சிடுவான், பலவீனத்தை கொண்டு வந்து விதைச்சிடுவான், கடுமையான உடல் டயர்டை கொண்டு விதைச்சிடுவான். ஸ்தோத்திரம். நல்ல கனனத்திரையை கொண்டு வந்து விதைச்சிடுவான். பாருங்க, எழும்ப முடியாத அளவுக்கு சரீரத்தில் பலவீனம், எழும்ப முடியாத அளவுக்கு கனனித்திரை. நீ ஆராதிக்க ஓய்வு நாளில் தடைப்பட்டவர்களை கால் பண்ணி கேட்குற நேரத்தில் மெயினாக அவர்கள் சொல்லுகிற, காலையில் பாஸ்டர் எழும்ப முடியல பாஸ்டர், பலவீனம், நல்ல பலவீனம், உடம்புக்கு முடியல பாஸ்டர், கை வலி, கால் வலி, முதுகு வலி, தாங்க முடியல, பலவீனம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் வரணும்னு தான் நைட் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன் பாஸ்டர், நான் நல்லா தூங்கிட்டேன் பாஸ்டர் என்று சொல்லி கர்த்தர் விசுவாசத்தில் எழும்ப முடியல. பிசாசு அப்படி என்ன செய்திருவான்னா, பலவீனத்தை விதைச்சி தடை பண்ணுவான். அதே நேரத்தில் நல்ல கனநித்திரையை கொடுத்து அவர்களை என்ன செய்திருவான்னா தடை பண்ணிடுவான். ஆராதனை முடிகிற நேரத்தில் விழிப்பு கொடுத்தா இனி என்ன செய்ய மாட்டாங்க, இனி எழும்பு, இனி ஒன்றால் போய்கிட முடியாது அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுவான். பாருங்க, இல்லையானா அந்த ஆராதிக்கிற நேரத்தில் தான் விருந்தாட்களை வர வைப்பான். இல்லைன்னா அந்த ஆராதிக்கிற அந்த நாளில் தான் அவருடைய விசேஷமான முக்கியமான ஃபங்க்ஷன்களை கொண்டு வந்து அழைப்புதல்களை வைத்து வர வைப்பான். நீங்கள் கட்டாயம் வந்துடணும். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஆராதிக்காட்டாலும் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஆராதிக்கலைன்னா ஒரு ஸ்டெப்பு நாம் பின்னால் போகிறோம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்பதை அவர்கள் அறிய மாட்டாங்க. இது அந்த பிசாசு தந்திரமாக சொல்லும். அன்னைக்கு ஒரு நாள் ஆராதிக்காட்டான்னா நீங்கள் ஒழுங்காக ஆராதிக்கிறவங்க தானே, ஒரு நாள் மட்டும் ஆராதிக்க வேண்டாம், அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எப்படியாவது வந்தோணும், நீங்கள் தான் முன்னால் அதை நடத்தணும். சாத்தானுக்கு தந்திரமாங்க வந்து சாசனுடைய தந்திரம், ஒரு ஸ்டெப்பு அவங்கள பின்னால் வைக்கணும். ஏன்னா பிசாசுக்கு எப்போதுமே ஒரு ஸ்டெப்பு பின்னால் தள்ளிட்டு அதுக்கு பிறகு ஈஸியாக அவர்களை தள்ளி கொண்டு போவதற்கு அவனுக்கு லகுவாக இருக்கும். ஆகையினால தான் ஒரே ஒரு வாரம் தான் அப்படி என்று சொல்லி தான் தடுப்பான். பாருங்கள், திருப்பி அடுத்த வாரம் பார்த்தா, அதுக்கு அடுத்தால் அடிக்கடி பார்த்தா அப்படியே தள்ளி கொண்டு போயிருப்போம், பின்மாற்றத்தில் கொண்டு போயிடுவான். இது பிசாசினுடைய ஒரு தந்திரம். அந்த நாளில் ஃபங்க்ஷனை வைத்து அழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில் ஸ்தோத்திரம் வேலைக்கு எடுப்பான். பாருங்கள், வேலைக்கு எடுத்தது என்ன செய்ய மாட்டேன், அந்த பார்வன் சொன்னது போல் நான் ஆராதிக்க விட மாட்டேன், நீ ஆராதிக்க போகக்கூடாது, ஆராதிக்க போனியானா நீ வேலைக்கு வேண்டாம் போ, ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு வந்தியானா மட்டும் ஒழுங்காவா, இல்லைன்னா நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவான். ஸ்தோத்திரம். பார்வனுடைய ஆவி. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடிக்கு அந்த சத்துருவானவன் அவர்களை பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து, பல பயமுறுத்தல்களை கொண்டு வந்து, வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, கனநித்திரையை கொண்டு வந்து, விருந்தாட்களை கொண்டு வந்து, ஃபங்க்ஷன்களை வைத்து, ஸ்தோத்திரம், வேலை பழுவை கொண்டு வந்து அவர்களை எப்படி தடை பண்ண வேண்டுமோ அப்படி ஆராதிக்க விடாமல் அவர்களை தடை பண்ணுகிறார். வேதத்திலேயே நான் வாசித்து நான் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், யாத்திரா புஸ்தகம் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வனிடத்தில் நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகணும்னு சொன்ன போது தான் அவருடைய வேலை பழுவையை கூட்டி நான் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், அவங்க வேலையை நம்ம நல்லா கடினமாக வேலை வாங்கினா ஆராதிக்க போகமாட்டாங்க என்று சொல்லி அந்த வேலை பழுவை அவர்கள் கூட்டினான். பாருங்கள், ஆராதிக்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேலையை கூட்டினானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆராதனையை ஆராதிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான்.
ரெண்டாவது, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு செய்கிறதான காணிக்கையை, கர்த்தருக்கு அந்த நன்மையை செய்ய விடாதபடிக்கு என்ன செய்வான்னா அவன் தடை பண்ணுவான். யாத்ரா புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால் 24வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் நிவிதமாய் சொல்லுகிறது. 24வது வசனம், அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படியாவது தடையை நீக்கி போயிடணும், ஆராதிக்க போயிடணும் என்று சொல்லி அந்த தடையில் சத்துருக்கிட்ட போராடி செபித்து எடுத்து அவங்க ஆராதிக்கணும்னு வந்துட்டா பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு செய்கிற நன்மையை அவர்கள் செய்ய விடாதபடிக்கு என்ன செய்வான்னா அவர்களை என்ன செய்து விடுகிறான்னா அந்த நன்மையை செய்ய விடாதபடிக்கு அவர்களை தடை பண்ணுவான். ஸ்தோத்திரம். இங்கே பார்வன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், பார்வன் சொல்கிறான், பாருங்க, நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் புருஷன் மனைவி பிள்ளைகளோட போய் என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, அதானே நீங்கள் விரும்பினது, போங்க. ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பலியிடுவதற்கு, கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவதற்கு தேவைப்படுகிற ஆடு மாடு மிருக சிவன்கள் ஒன்றும் தரமாட்டேன், எல்லாம் இங்கே இருக்கணும். அதை கொண்டு போகக்கூடாது, ஒன்றும் கொண்டு போகக்கூடாது, சும்மா போகணும். சும்மா போய் உங்கள் தெய்வனுக்கு ஆராய்ச்சிட்டு கையை வீசிட்டு போயிட்டு ஆராய்ச்சிட்டு கையை வீசிட்டு வாங்க. அவருக்கு பலியிட ஒன்றும் கொண்டு போகக்கூடாது. இது பிசாசினுடைய ஒரு தந்திரம். பார்வோனுக்குள் இருந்த அன்றைக்கு செயல்பட்ட அந்த ஆவியினுடைய கிரிய. ஆராதனை தானே போகணும், போவோம், ஆராதிப்போம், வருவோம். ஆமாம், கர்த்தர் செய்கிற நன்மையை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லி பிசாசு அவர்களை செய்ய விடாதபடிக்கு என்ன செய்து விடுகிறான், அவர்களை தடை பண்ணுகிறான். அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாக மாறிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்க கொடுத்தா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, கொடுத்தா கடனெல்லாம் தீந்துடும், கொடுத்தா அவருடைய வாழ்க்கையில் மேன்மை வந்துடும். ஏன்னா பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கார்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வசனம் அவனுக்கு நல்லா தெரியும். என்னடா இருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு காணி கொடுத்தா அவர் கூடுதலாக கொடுப்பாராமே, அமுக்கி குலுக்கி நன்றாக அளந்து சரிந்து விழுகிற அளவுக்கு கொடுப்பாராமே. அப்போ இவர்களை என்ன செய்யக்கூடாது, கொடுக்க விடாது. கொடுத்தா தானே கூடுதல் கொடுப்பாரு. கொடுக்க விடாமல் இவங்களை தடுத்து பண்ணி சும்மா போய் ஆராதனைக்கு மட்டும் போய்த்துவன்னு சொல்லி விட்டுட்டான், ஆண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டாரே. வருஷக்கணக்கு ஆராதித்தாலும் இவங்க வாழ்க்கையில் கடந்தீராதே, வருஷக்கணக்கு ஆராதித்தாலும் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்களே, முன்னேற மாட்டாங்களே. ஆகையினால கொடுக்க விடக்கூடாது, போய் ஆராதனை மட்டும் செய்து வரது. விசுவாசனுடைய தந்திரத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய கஷ்டத்தில் தான் கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் அதனுடைய 17:10-15 வரைக்கும் வாசித்து பார்த்தா அந்த சாரிபாத் விதவை சாக போகிற நேரத்தில் கடைசியாக இருந்த ஒரு படி மாவு, அதில் ஒரு பகுதியை அங்கே கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியக்காருடைய கரத்தில் கொண்டு வந்து அப்பம் சுட்டு கொடுத்தாள். பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வைத்து போஷித்தார். அதே போல தான் ஸ்தோத்திரம். மார்க்கல்ன சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42, 43, 44 வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஏழை விதவை, அவருடைய ஜீவனத்துக்கென்றே இருந்தது அந்த 2 காசு மட்டும்தான், கடைசியாக இருந்தது. வேறு சொத்தோ சுகமோ ஒன்றுமே கிடையாது, பேங்க் டெபாசிட்டும் கிடையாது, நகநட்டும் கிடையாது. ஸ்தோத்திரம். கடைசியாக தன் ஜீவனத்துக்கு இருந்தது. அப்படியானா இதை கொடுத்துட்டா இனி அவளுடைய வாழ்க்கையில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் இல்லை. சாப்பிடுவதற்கோ உயிர் வாழ்வதற்கோ எதற்கும் சாத்தியம் 5 பைசா கிடையாது, 1 பைசா கிடையாது. அதை கூட கடைசியாக இருந்ததை கூட அதை கர்த்தருக்காக கொண்டு அப்படியே போட்டு விட்டாள். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் அவளை குறித்து உலகமெல்லாம் பேசுகிற அளவில் கர்த்தர் அவளை குறித்து சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். அவளை பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் அவளை சும்மா விடுவாரா? எவ்வளவா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து இருப்பார். ஸ்தோத்திரம். அதே போல தான் 2 கொரிந்தியர் 8:1-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மக்கதோனியா சபையாரை குறித்து பவுல் சொல்கிறார். அவர்கள் தங்களுடைய உபத்திரவத்தில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார். ஒரு பக்கம் உபத்திரம், இன்னொரு பகுதியில் கொடிய தரித்திரம், அதன் மத்தியிலும்
கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுத்தார்களாம். தங்கள் திராணிக்கு மிஞ்சி அந்த உபத்திரவத்தில், கொடிய தரித்திரத்தில் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்களாம். இந்த மக்கோனியா சபையாரை குறித்து பாருங்க, இந்த பைபிளில் விசேஷித்த பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் கொடுத்ததை குறித்து எழுதியிருக்கிறது. அவருடைய பேரும் பரலோகத்தில் இருக்குதுன்னு அந்த சபையார் பரலோகத்தில் போயிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சாத்தானுக்கு நல்லா தெரியும் பாருங்க, ஆராதிக்க விட மாட்டான். அதை மிஞ்சி இங்கே தடை மீறி தட்டி முட்டி ஜெபமணிட்டு ஆராதிக்க போயிட்டா கொடுக்க விட மாட்டான். கர்த்தரு கொடுக்க விட மாட்டான். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெற விட மாட்டான். ஆண்டவருடைய நன்மைகளை பல மடங்காக தன் வாழ்க்கையில் அனுபவிக்க விட மாட்டான். அவர்களை தடை பண்ணுகிறான். அவன் தடை பண்ணுகிற பிசாசானவன். சரி, மூன்றாவது ஸ்தோத்திரம், அவன் என்ன காரியத்தில் தடை பண்ணுகிறான்? அப்போஸ்தலர் 13, 6, 7, 8 வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேத வார்த்தையை கேட்க விடாமல் தடை பண்ணுவான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு அவன் என்ன செய்வான்னா, அவன் தடை பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். ஏன்னா கர்த்தருக்கு வார்த்தையை கேட்டால் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, மனம் திரும்பிடுவாங்க, ஆமாம் பரிசுத்தமாக்கப்பட்டுருவாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆகையினால ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்க விடக்கூடாது. அதை எப்படி தடுக்கணுமோ, என்ன முறையெல்லாம் தடுக்கணுமோ, அதை மிஞ்சி உங்கள் உள்ளே வந்துட்டாலும் தேவ வார்த்தையை கேட்க விடாமல் தடப்பணும். உள்ளேயே அவன் போராடி தடப்பணும். பிள்ளைகளை வச்சு விளையாட வச்சு என்ன செய்வான்னா, பிள்ளைகளை விளையாட தூண்டி விட்டு, பிள்ளைகளை அந்த நேரத்தில் விளையாட தூண்டிட்டு, பிள்ளைகளை கவனிக்க வச்சு ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்க விட மாட்டான். தடை பண்ணுவான். பாருங்கள், பிரசங்கம் முடிச்சு என்ன பிரசங்கம் என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லி கேட்டால் விசுவாசிக்கு தெரியாது பலருக்கு. ஏன்னா அவங்க பிள்ளைய வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு வார்த்தை முக்கியமாக அவர்களோட பேசுகிற வார்த்தை வருகிற நேரத்தில் அப்படியே எழுப்பி நேராக வெளியில் போக வச்சுருவோம், பாத்ரூம் போக வச்சுருவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு தடுக்கும். அவர்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை வருகிற நேரத்தில் அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் யாரையாவது பேச வைப்பான். பேச உடைய சிந்தனைகளை கலைத்துருவான். தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டானா, கேட்க விடாமல் அவன் தடை பண்ணுவான். ஆண்டுடைய வார்த்தை கேட்க விடாமல் அவன் தடை பண்ணுகிறான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பரியேசு என்கிற ஒரு மாயத்தைக்காரன் செரியு பவுல் என்கிறதான ஒரு அதிபதி மனம் திரும்பணும், ஆண்டோருக்கு வார்த்தையை பவுல் மூலமாக கேட்கணும்னு வாஞ்சித்தான். ஆனால் அந்த வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு தடை பண்ணி அந்த அதிபதியை திசை திருப்பினான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியமான, அதில் ஜீவன் இருக்குது, ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அதான் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது, ரட்சிப்பு கொடுக்குது, பரிசுத்தத்தை கொடுக்குது, பரலோகத்தில் கூட்டி சேர்க்குது. அதை இவனுக்கு நல்லா தெரியும். அதை மிஞ்சி போயிட்டாங்களா, கொடுத்துட்டாங்களா, ஆனால் வார்த்தை கேட்க விடக்கூடாது. எப்படி வார்த்தை கேட்க விடாமல் தடை பண்ணணுமோ அப்படியெல்லாம் சூழ்நிலை உருவாக்கி வார்த்தை கேட்க விடாமல் தடை பண்ணுகிறான். சரி, கடைசியாக ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்தில் எடை தடை பண்ணுகிறான். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஜெபத்திற்கு தடை பண்ணுவான். குடும்ப ஜெபத்துக்கு தடை பண்ணுவான். பாருங்க, அவர்கள் குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணால் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க, குடும்பமாக பரலோகத்துக்கு வந்து சேருவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. அந்த குடும்ப ஜெபத்திற்கு அவன் தடை பண்ணுவான். பாருங்க, ஸ்தோத்திரம். பாருங்க, அதான் பேதுரு சொல்கிறார், ஆமாம், உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு உங்கள் மனைவியிட்ட நீங்கள் விவேகமாக நடந்து விடுங்க. இல்லைன்னா மனைவிக்கு மூலமாக பிசாசு போராடி உங்கள் ஜெபத்திற்கு தடை உண்டாக்கி பரலோகத்துக்கு போக விட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் 1 கொரிந்தியர் 7:5 உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை செபிக்க விடாமல் எப்படியெல்லாம் தடை பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் சாத்தான் தடை பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நான் தடைகளை நீக்கிப்படுகிறவர், நான் தடைகளை நீக்கிப்படுவதாக கடந்து செல்வேன்னு சொல்கிறார். சரி, இந்த தடை நீங்கணும்னா என்ன செய்யணும்? யாத்திராகமம் 14:10 வாசித்து பார்த்தால் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னேற முடியல. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன், வலது பக்கம் இடது பக்கமும் பர்வதம். அவர்கள் ஒரு பெரிய தடை முன்னேற முடியாமல் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த தடையை நீக்கி முன்னேறி போக செய்தார். 2வது தடை நீங்கணும் என்ன செய்யணும்? யோசுவா 6:20 தேவனுடைய ஜனங்கள் எரிகோ கோட்டை சுற்றிலும் அவர்கள் துதித்து ஆர்ப்பரித்தார்கள்.
அவர்கள் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது, தடை நீங்கினது, முன்னேறி சென்றார்கள். ஆண்டவரை துதிக்க வேண்டும். மூன்றாவது ஸ்தோத்திரம், தடை நீங்க வேண்டுமானால் தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 வசித்து பாருங்கள். உபவாசிக்கணும். தானியேல் செபிக்கிற நேரத்தில் உடனே அவர் தூதனுக்கு பதிலை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் பெர்சியா தேசத்தின் அதிபதியாக அங்கே செயல்படுகிற பிசாசானவன் அந்த தூதனையே வந்து அந்த பதிலை கொடுக்க விடாதபடிக்கு 21 நாள் அவன் தடை பண்ணினான். 21 நாள் தடை பண்ணாலும் தானியேல் செபத்தை விடலை, உபவாச விடலை. அதே போல 21 நாள் ஆண்டு சமூகத்தில் பிடிவாதமாக இருந்தான். தடை நீங்கினது. பிரதான தூதனாகிய ஸ்தோத்திரம் மிகாவேலை கர்த்தர் அனுப்பினார். அந்த தடையை, அந்த அதிபதியினுடைய தடையை நீக்கினார். ஸ்தோத்திரம் அந்த தடையை நீக்கி அவனுடைய பதிலை போய் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினால நம்மை தடை பண்ணுவதற்கு ஒரு பிசாசு போராடுகிறார். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நானோ தடைகளை நீக்கி போடுகிறவர். அந்த தடைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் நீக்கி போடுவேன். அமிதமாய் நான் நீக்கி போட்டு நீங்கள் வாசல் வழியாய் தொடர்ந்து முன்னேற வேண்டுமானால் ஸ்தோத்திரம் ஊக்கமாய் செபியுங்கள், ஊக்கமாய் ஆண்டவரை துதியுங்கள், ஊக்கமாய் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசிங்கள். தடைகளை நீக்கி முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் வழி திறப்பார். அமிதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவியை மழை போல